ஸோ ஜீவன் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்றீங்க. ஸோ நீங்க எந்த வகையில ஸ்பெஷலைஸ்டான ஒரு டாக்டரா இருக்கீங்க? ஆக்சுவலி ஐம் டியூட்டி டாக்டரா அங்கே ஒர்க் பண்ணுறேன். ஒரு 2½ இயர்ஸ் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஹேவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர். சாரும் எங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா விஷயத்துலையும். ஐ பி வெரி லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஓகே. ஸோ டாக்டர்ஸோட ரொட்டீனா வந்து நெறைய நேயர்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ரொட்டீனா வந்து உங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஸோ வர எல்லா பேஷண்ட்ஸுமே என்ன எமர்ஜென்சிஸ் என்ன வந்தாலுமே ஃபர்ஸ்ட் இங்கே நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் இந்த கன்சல்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே. எல்லாம் எந்த மாதிரியான எமர்ஜென்சிஸ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் கன்சர்ன் டாக்டர்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு இதுவுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். ஜீவன் ஹாஸ்பிட்டல் எதுக்காக ஸ்பெஷலிஸ்டா இருக்கு? அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்பெஷலிஸ்ட் தான். நீங்கள் எந்த விதமான எப்படி வந்தாலும் நாங்கள் வந்து அப்படியே சூப்பராக அனுப்புவோம் பேஷண்ட். ஓகே. தேங்க் யூ ஃபார் ஈவன் ஜாயினிங் மேம். தேங்க்யூ. தேங்க் யூ. Good evening. I am Dr. Sakshi, and I have opened my first branch of the Dentic at Jeevan Hospital, Mahindra World City. I am basically a prosthodontist and implantologist with 17 years of experience, and I have completed my post graduation in 2008. And for these many years, I've been attached with some or the other prestigious private or government institutes like Aligarh Muslim University and Apollo Dental. Presently, I am attached with Adiparashakti Dental College and Hospital. I always had the dream of opening my own clinic and my own setup, and that has materialized in the form of the Dentic at Jeevan Hospital with the support of the management Jeevan Hospital. Okay. I am a prosthodontist and implantologist. Basically, for the people who don't know who a prosthodontist is, I am specialized in replacement of missing teeth, be it a single teeth or all the teeth in the arches. Okay. It can be done in the conventional way or even with dental implants. I'm specialized in all-on-4 zygomatic implants. All the procedures are available under one roof at affordable cost at the Dentic in Jeevan Hospital. ஜீவன்றது ஆக்சுவலாக ஹாலிஸ்டிக் அப்ரோச் தான் எங்களோட ஹாஸ்பிட்டலில் மெயினாக பண்ணுறதே. ஸோ வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோர் தென் ட்ரீட்மெண்ட் வி கிவ் அவர் கேர் அண்ட் லவ். ஸோ அதனால தான் பேஷண்ட்ஸோட ஃபீட்பேக் நிறையாவே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே. அது மட்டும் இல்லாமல் ரூரல் பீப்புளுக்கு ஈஸியாக போகணுன்றதுக்காக வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஐபி பில்லும் ஆகட்டும், ஓபி பில்லும் ஆகட்டும், பிளட் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஹவ் வி ட்ரை டு ரீச் தி பீப்புள் ஓகே. அண்ட் வி பேஷண்ட் சென்ட்ரிக். ஓகே மேம். டாக்டர் அதுக்கப்புறம் வந்து ஸோ ஹவுசஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வந்து பட்ஜெட்டில் வந்து ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுக்கும்போது ஒரு பட்ஜெட்டாக வந்து எப்படி வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க? ஸோ அது வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? அதுதான் இப்போ சொன்ன மாதிரி வந்துட்டு வி ஹேவ் பேஷண்ட் இது பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் அஃபோர்டபுள் பேஷண்ட் இல்லைன்னா நான் டோட்டலாக கன்சல்டன்ஸ் வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணிடலாமும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஓகே. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட் தான். அண்ட் எல்லா டெஸ்ட்டுமே வந்து எது தேவையோ அது மட்டும் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அன்வான்டாக வி ஹவ் நெவர் கான் தட் வே. மணி மைண்டடாக நாங்கள் பண்ணதே கிடையாது. எப்பவுமே வந்து பேஷண்ட்ஸ் எது தேவையோ பேசிக் மினிமம் வச்சே வி ஹவ் டன் ஆர் பெஸ்ட் டு ஹெல்ப் த பேஷண்ட். ஸோ ஜீவன் ஹாஸ்பிட்டல் வந்து எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது? எல்லாத்துலேயுமே தான் எங்களுக்கு எல்லாமே. அதனால தான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா. ஓகே. ஸோ எல்லா கன்சல்டன்ட்டுமே இருக்காங்க. ரவுண்ட் த கிளாக் வி ஹேவ் டிஎம்ஓஸ். நாங்களே எல்லாத்தையும் பார்த்துப்போம். தேவைப்பட்டால் வந்துட்டு கன்சல்டன்ட்ஸ் வந்தும் பார்த்துப்பாங்க. ஓபி வந்து ஈவினிங்ஸ் நடக்கும் அண்ட் மார்னிங்குமே சில ஓபிஸ்லாம் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் கம்பெனி சைட்லேயுமே இருக்காங்க டாக்டர்ஸ் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து. லைக் நான் இப்போ வந்து ஃபஸ்ட் இஆரில் இருந்தேன், இப்போ கம்பெனி சைடில் இருக்கேன். பிகாஸ் மஹிந்திரா சிட்டி இஸ் ஃபுல்லி கம்பெனி சைடு தான். ஸோ அந்த கம்பெனிஸ்லேருந்தும் ஏதாவது இஷ்யூஸ்னா வி பிரிங் ஹியர் த்ரூ ஆர் ஆம்புலன்ஸ். இங்கே ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ எல்லாம் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட அட்மிஷன் சர்ஜரிஸ் நிறைய இன்ஜுரிஸ்லாம் வரலாம். ஸோ அதுக்குமே உடனே பிளாஸ்டிக் சர்ஜன் வர வச்சு பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓகே சார். மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லும் போது மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கும்போது மெடிக்கல் சைடில் வந்து ஜீவன் ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளோ ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது சார்? சார் ஜீவன் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா 24/7 எமர்ஜென்சி கேர் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே ப்ரொவைட் பண்ணிட்டு தான். ஓகே. எனி டைப் ஆஃப் கேசஸ், ஒரு ட்ராமா கேஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு கார்டியக் கேஸாக இருக்கட்டும், என்ன டைப் ஆஃப் கேசஸ் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து
மேனேஜ் பண்ணுற அளவுக்கு we have the set of medical officers, we have the set of staffs and we have the set of equipments also and whatever necessary things has to be done. ஓகே இப்போ ஒரு பேஷண்ட் ரொம்ப சிவியராக வராங்க அப்படின்னா we'll make sure that patient is okay. ஓகே சார் அது நாங்கள் எப்போவுமே வந்து we also make sure அந்த பேஷண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் ஸ்டார்டிங் ட்ரீட்மெண்ட்லேருந்து until unless the patient வந்து எப்போ வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ரெக்கவரி பீரியட் முடிஞ்சு வெளியே வராங்களோ அது வரைக்கும் we'll take care. ஓகே In that way I think we are special from most of the hospitals. ஓகே சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இன்சூரன்ஸ், ஸோ இன்சூரன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானவராக நீங்கள் இருக்கீங்க. ஸோ நிறைய ஒரு சாதாரண இப்போ அடித்தட்ட மக்கள் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய கேட்டகரிஸான மக்கள் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து டெய்லி இப்போ ஃபோன் கால்ஸே வந்து ஒரு 10 காலில் 2 கால் இன்சூரன்ஸ் பற்றி தான் வரும். ஸோ நம்மளோட இந்த இன்சூரன்ஸை நோக்கி மக்கள் பிரயாணிக்கணும்னா எது வந்து முக்கியத்துவமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து இந்த இன்சூரன்ஸை நம்பி வந்து வரலாம் அப்படின்றது ஒரு இது இருக்குது சார். இப்போ நம்ம பல்ஸ் கியூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆதித்யா பிர்லா, பஜாஜ்னு 4-5 கம்பெனிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த பண்ணுறதுல வந்து அந்த கம்பெனியோட பாலிசி சர்வீஸ் பண்ணிட்டு ஆஸ் அ பல்ஸ் கியூ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆஃப்டர் சேல்ஸ் கஸ்டமருக்கு நாளைக்கு வந்து அவங்க அட்மிட் ஆகணும், இல்லை மெடிக்கல் சம்மந்தமாக ஏதாவது ஃபர்தராக அவங்களுக்கு வேணும்னா நம்ம போடக்கூடிய பாலிசியோட கம்பெனி சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ பல்ஸ் கியூ அவங்க கூட இருக்கும். ஸோ தட் நம்ம கஸ்டமர் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரோத்தும் நல்லாயிருக்கும். நாளைக்கு அவங்க மூலிமா ரெஃபரன்ஸ் வாங்கி நம்ம இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும். ஓகே. ஜீவன் ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னராக பல்ஸ் கியூ இன்சூரன்ஸ் ஏஜென்சியை வச்சுருக்காங்க. ஸோ என்ன ஆஃபர் பண்ணுறீங்க ஜீவன் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னராக வைக்கிறதுக்கு? எம்டி மிஸ்டர் சுகுமார் சாரோட ஆர்கனைசேஷன் நிறைய இருந்தாலும் ஜீவன் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. ஓகே. அதில் ஆஸ் அ ஸ்பெசிஃபிக்காக வந்து பல்ஸ் கியூ வந்து இன்சூரன்ஸாக போட்டிருக்குது. ரொம்ப சந்தோஷம். இதில் என்னென்னா ஆஸ் அ பல்ஸ் கியூ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 180 ஃபுட்பால் வந்து வராங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படி வர்ற போது அவங்களுக்கு இந்த ஓபிடி ப்ராடக்ட்ஸும் நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றியும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாஃப் 2 பேர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம். அவங்க வரும்போது ரிசப்ஷனில் வெயிட் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட அவங்களோட நேமு, ஃபோன் நம்பர், இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம வீக்லி ஒன்ஸ் ஜீவனுக்கு போய் பர்சனலாக மீட் பண்ணி அந்த கிளைண்ட்டுங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டலைஸ்டு சர்வீஸ் மெடிக்ளைம் பாலிசி மூலயமா இன்னும் நிறைய ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முக்கியமான ஒரு விஷயமே வந்து இந்த எமர்ஜென்சி மெயின்டைன் பண்ணுறது தான். ஆமாம். ஸோ நிறைய சர்க்கிளாக வந்து நிறைய வந்து பேஷண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்த எமர்ஜென்சி கேசஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சில ஹாஸ்பிட்டலில் போகும்போது அந்த எமர்ஜென்சி வார்டு கண்டுபிடிக்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இங்கே இந்த ஜீவன் ஹாஸ்பிட்டலில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி வச்சுருக்காங்க? ஸோ எமர்ஜென்சி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லைக் எனி ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் எங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கனாலுமே வந்துட்டு எமர்ஜென்சி வந்துட்டு ஈவன் சீக்கிரமாக வந்துட்டு யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். ஓகே. புரியுதுங்களா? ஜீவன்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ எமர்ஜென்சி இதுன்னு சொல்லிட்டு லைக் எமர்ஜென்சி தான் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு போவீங்க. தே வில் கைட் யூ டு த ஃபர்தர் இது. ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் தி அதர் ஹாஸ்பிட்டல்ஸ். Okay. ஐ ஹவ் விசிட்டட் ஜீவன் ஹாஸ்பிட்டல் ஓகே. ஆஸ் அ டாக்டர். ஸோ தேர் பேஷண்ட் கேர் இருக்கு இல்லைங்களா? பேஷண்ட் கேர் இன் த சென்ஸ் வந்துட்டு லைக் கைடிங் டு த லைக் த பேஷண்ட்ஸ் ஆர் ஹூமெவர் வாக்கிங் இன் டு த ஹாஸ்பிட்டல். ஓகே. தட் வில் பி ஸோ பொலைட் அண்ட் வில் பி ஸோ ப்ளீசிங். ஓகே. அவங்களோட பிரச்சனை என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ தட் தே வில் கைட் திம் அக்கார்டிங்லி. அண்ட் எமர்ஜென்சி கேசஸில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது இட் இஸ் வெரி க்ரூஷியல் தான். ஓகே. வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸ் அதுதான் வந்துட்டு ரொம்ப பேசிக் இம்பார்ட்டன்ட் இது. அண்ட் வெல் ட்ரெயின்டு டாக்டர்ஸ், ஓகே. சரிங்களா, ஹூ கேன் ஏபிள் டு மேனேஜ் எனி கைண்ட் ஆஃப் கேஸ். அந்த மாதிரி டாக்டர்ஸ் தான் வந்துட்டு எமர்ஜென்சியில் இருப்பாங்க. ஆஸ் அ டாக்டரை நான் வந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்து நான் ரெஃபர் பண்ணி அங்கே வந்துட்டு பேஷண்ட் சைட்லேருந்து வந்த ஒரு ரிவ்யூ வந்துட்டு இட் ஹஸ் பீன் வெரி குட் ரிவ்யூஸ் ஃப்ரம் த ஓகே. லைக் அவங்க கைட் பண்ணதாக இருக்கட்டும், சரி ஃபர்தர் என்ன பண்ணணும், லைக் இதுக்கப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து எடுப்பாங்கன்றது வந்துட்டு கம்ப்ளீட்லி தேவ் எக்ஸ்பிளைன் டு த பேஷண்ட்ஸ் அட்டெண்டர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டு த பேஷண்ட் ஹூ இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் Okay. அந்த மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஹவ் ஐ கேம் டு ஜீவன் ஹாஸ்பிட்டல். நவ் ஓகே. I'll be joining ஜீவன் ஹாஸ்பிட்டல் ஈவென்ட் பார்ட் ஆஃப் தி ஈவென்ட். ஓகே out சார். of the team. தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ. ஜீவன் ஹாஸ்பிட்டலோட ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம போகும்போது ஹாஸ்பிட்டல்ஸோட ஃபார்மசியில் பண்ணும்போது நமக்கு வந்து
ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வர வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்காது. ஸோ இந்த ஃபார்மசில ஸ்பெஷலா வந்து என்ன சார் இருக்கு? ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி தரோம் சார். ஓகே. நம்ம எம்ஆர்பிலேருந்து கம்மி பண்ணி தான் கொடுக்குறோம். மற்ற ஓகே. ஃபார்மசியோட நம்ம எல்லாமே ரூரலுக்கு தனி டிஸ்கவுண்ட்டு, கம்பெனிஸ்க்கு கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட்டு எல்லாமே கம்மியாக தான் கொடுக்குறோம். மற்ற ஃபார்மசியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபார்மசியில் கம்மியாக தான் சார் கொடுக்குறோம். ஓகே. ஃபார்மசில நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசில போகும்போது ஒரு 10 மாத்திரை எழுதி கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு மாத்திரை தான் வந்து இல்லாம இருக்கும். ஸோ அதை வெளியே வாங்கிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இதுவும் நடக்கும். ஸோ வெளியே போயிட்டு திரும்பி நம்ம பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்து ஜீவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இந்த ஃபார்மசி? ரேராக தான் சார் இருக்கும். மோஸ்ட்லி ஓகே. நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். ஓகே. அது மாதிரி சப்போஸ் இல்லைனாலும் டைம் கேட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. பேஷண்ட்ஸ் வந்து வெளியில் போய் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பல்ஸ்கியூ இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ பல்ஸ்கியூ வந்து மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனியோட எந்த வகையில் சிறந்த கம்பெனியாக இருக்குது? ஆக்சுவலாக பல்ஸ்கியூ இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ்கியூ இன்சூரன்ஸ் ப்ரோக்கிங். ஓகே. நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணுறதை நம்ம பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னா இப்போது நம்ம இருக்கிற 64 இன்சூரன்ஸ் கம்பெனி கூடயும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் லைஃப், ஹெல்த், மோட்டார் ஓகே. எந்த விதமான இன்சூரன்ஸாக தான் நம்ம மூலமாக பண்ண முடியும். ஓகே. ஸ்பெசிஃபைடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ, இப்போ லைஃப் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் பெஸ்ட்டான கம்பெனி தான் வேணும்னு கேட்டிங்களா, இல்லை இந்த ஸ்பெசிஃபைடான கம்பெனி தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி தர முடியும். ஓகே. இது இல்லாமல் மோட்டாருமே சரி, நம்ம என்ன பெஸ்ட்டு கொட்டேஷன் வாங்கி தர முடியுமோ பெஸ்ட் வாங்கி கொடுத்து நம்ம அது பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ண முடியாது என்னன்னா அவங்களால ஒன்று தான் கொடுக்க முடியும். பட் ஓகே. புக்கிங் கம்பெனியால் எந்த கம்பெனி நீங்கள் கேட்டாலும் இல்லை என்ன பெஸ்ட்டாக இருக்கிறது கேட்டாலுமே நம்ம வாங்கி கொடுக்க முடியும். ஓகே. ஸோ பல்ஸ்கியூ இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த இன்சூரன்ஸ் வந்து மக்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து நிறைய சிரமமாக இருக்கும். ஸோ நிறைய கம்பெனிஸில் வந்து நிறைய சிரமங்கள் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட் சர்வீஸ் வந்து அவங்கக்கிட்ட கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து பல்ஸ்கியூ வந்து எந்த வகையில் க்யூர் பண்ணி வச்சிருக்கு? இல்லை ஸ்பெசிஃபைடாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இதுக்குன்னு தனித்தனி டீம்ஸ் வச்சுருக்கோம். லைஃப்க்கு தனியாக, ஹெல்த்துக்கு தனியாக, மோட்டருக்கு தனியாக டீம் வச்சுருக்கோம். ஸோ சாஃப்ட்வேருமே இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெஸ்ட் பண்ணி கொடுமோ, எவ்வளோ ஈஸி பண்ண முடியுமோ அதை நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இப்போது சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ அதுவுமே ஃபியூச்சரில் இதுவாகிடும். ஆப்பாகவும் நம்ம எடுத்துகிட்டு வரதா பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஃபியூச்சரில். தேங்க்யூ. நான் ரூபி ஸ்டாஃப் நர்சஸோட இன்சார்ஜாக இருக்கேன். மேட்ரன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆக்சுவலி நான் அங்கே 2018 இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வரைக்கும் அங்கே ஸ்டாஃப் நர்சஸோட இன்சார்ஜாக இருக்கேன். எனக்கு கீழே வந்து ஒரு 40 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. நம்ம வந்து 24/7 நம்ம ஹாஸ்பிட்டல். ஸோ ரவுண்ட் த கிளாக் நம்ம வந்து ஒரு சீனியர் ஸ்டாஃப் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். அவங்களோட கொஞ்சம் ஜூனியர் ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸ் எந்த அளவுக்கு ட்ரெயின்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்களது பக்கத்தில் அடாப்டிவ் வில்லேஜஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ அங்கேருந்து ஒரு பேஷண்ட் எலக்ட்ரிக் ஷாக்கில் வந்தப்போ அவங்களுக்கு இசிஜி ஃப்ளாட் லைன். ஸோ அந்த நேரத்தில் நம்மளோட சீனியர் ஸ்டாஃப்ஸ் அண்ட் டாக்டர் டீம் எல்லாருமே சேர்ந்து அவரை ரிவர்ட் பண்ணி இசிஜி வரவழைச்சு அவரை உயிர் காப்பாற்றி கொடுத்து அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து நமக்கு தேங்க் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி அட்மோஸ்ட் கேர் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ வந்து லைக் நம்ம தமிழ் பீப்புள் இல்லாமல் நார்த் இந்தியாவிலேருந்து அங்கேருந்துலாம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களில் இண்டஸ்ட்ரியல் சைடில் அடிபடுறவங்க அவங்கெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அட்டெண்டர்ஸே இருக்க மாட்டாங்க. அட்டெண்டர்ஸ் இல்லை, நான் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் நம்மளே கேர் எடுத்து அவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா சப்போர்ட்டுமே நம்மளே பண்ணி ட்ரீட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருக்கோம். நர்ஸ்க்கான ஒரு இன்சார்ஜாக இருக்கிறதுனால உங்ககிட்ட முக்கியமான இந்த கேள்வி, மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற நர்ஸை விட ஜீவன் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் வந்து எந்த அளவுக்கு குவாலிஃபைடாக இருக்காங்க? சார் நம்ம வந்து குவாலிஃபைட் ஸ்டாஃப் அப்படின்றவங்கள மட்டும் பிலீவ் பண்ணக்கூடாது. ஓகே. குவாலிஃபைட் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களோட அடுத்த கிரேட்லேயும் இருக்காங்க. ஸோ 1 இயர் கோர்ஸாக இருக்கட்டும், 2 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும், வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃபாக இருப்பாங்க. நீங்கள் வந்து குவாலிஃபைட் ஸ்டாஃப் தான் நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு இல்லை, வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃப் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. இன்னொன்று, நம்மக்கிட்ட அட்மிஷன் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போகிற பேஷண்ட்ஸை என்ன ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் கூகுள் ரிவ்யூவில் கூட பார்க்கலாம், நர்சிங் கேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, லைக் மதர்லி கேர் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரியே இல்லை, வீட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்லாம் நிறைய வாங்கியிருக்கோம். சம்டைம்ஸ் இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு அட்டெண்டர் தான் இருப்பாங்க, லஞ்சுக்கு எங்கேயா போயிருப்பாங்க. அந்த சமயம் சிஸ்டர் பார்த்துக்கோங்க,
அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களையும் சேர்த்து நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே அந்த அளவுக்கு கேர் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே நான் ஜீவன் ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஓகே இங்கே வந்து இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து நம்ம ஜீவன் ஹாஸ்பிட்டல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்கலாம் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள ஒரு ரூரல் ஸ்கீமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக போட்டு ரூரல் ஸ்கீமில் வந்து அவங்கள வந்து பேஷண்ட்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ரெண்டாவது கார்ப்பரேட் கம்பெனிஸில் வந்து நாங்கள் டைப் பண்ணி மந்த்லி ஆனால் அவங்களுக்கு இன்வாய்ஸஸ் வந்து கிரெடிட் பேசிஸில் இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு எதனா அடிப்பட்டதுன்னா அவங்க இப்போ வந்து எங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சிக்கு இது பண்ணணும்னா கம்பெனியே அடிப்பட்டதுன்னா நம்ம ஜீவன் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துக்கிறது ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான ஃபார்மசி பில்ஸ் எல்லா பில்ஸும் நாங்கள் வந்து மந்த்லி எதுவுமே சப்மிட் பண்ணுறோம். ரெண்டாவது ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் செக்அப்பு ஆனுவல் செக்அப்பு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இன் அண்ட் அரௌண்ட் எதனா டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறதுனால நம்ம நல்லா டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஓகே ஒரு டாக்டர் இப்போ எதனா ஒரு பேபியை ரெஃபர் பண்ணுறாரோ இல்லை எதனா ஒரு பேஷண்ட் ரெஃபர் பண்ணுறாரோ எதனா சிக் பேஷண்ட் ரெஃபர் பண்ணாலும் அதை நாங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அவங்களுக்கு திருப்பி ஃபீட்பேக் கொடுத்து சார் இந்த பேஷண்ட் கண்டிஷன் இப்படி இருக்குது நல்லா இருக்காங்க சார் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க சார் இன்றைக்கி நாங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறோம். அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாங்க. ஓகே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனதுனால திருப்பியும் அவங்க என்ன பண்ணாங்க நெக்ஸ்ட் டைமில் வந்து பேஷண்ட்ஸ்லாம் வந்து இங்கே திருப்பியும் ரெஃபர் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் சார். மார்க்கெட்டிங்கில் சார் ப்ரொமோஷன் நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து இந்த கம்பெனி சைடில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சொல்லியிருந்தீங்க, அப்புறம் டாக்டர் ரெஃபரன்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ நார்மலாக ஒரு பர்சன் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா அதுக்கு தேவையான மார்க்கெட்டிங்கில் என்ன டெவலப் பண்ணியிருக்கீங்க? சார் இப்போ நார்மலாக வந்து இப்போ பேஷண்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஆட்டோ பிராண்டிங் பண்ணியிருக்கோம் சார். ஓகே ஒரு ஆட்டோ பிராண்டிங்கில் பேக்கில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கோம். ரெண்டாவது அங்கங்கே வந்து ஹோர்டிங்ஸ் போர்ட்ஸ் வச்சுருக்கோம். 24/7 ஹோர்டிங்ஸ் வச்சுருக்கோம். இப்போ அவங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பார்த்துட்டு கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா 24/7 இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இன் அண்ட் அரௌண்ட் மறைமலை நேரில் நம்ம பக்கத்தில் எஸ்ஆர்எம் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் இது பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம 24/7 இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிறதுனால 3 ஷிஃப்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஓகே அந்த 3 ஷிஃப்ட்ஸ் ரன் ஆகிருக்க ஹெச்ஆருக்கு வந்து என்னன்னா எதனா ஒரு இன்சிடென்ட் வந்ததுனால நம்ம 24/7 இருக்கிறது இங்கே தான் இருக்குது பக்கத்தில் ஓகே ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே ரெஃபரன்ஸ் சார். பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க போர்டிங்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரும் ரோட்டை சுற்றி பார்க்கறது இல்லை, நிறைய டிஜிட்டலைஸாக ஃபோன்லேயே வந்துருச்சு. ஸோ அந்த டிஜிட்டலைஸ் மாதிரி விஷயம் ப்ராட்காஸ்டிங்கும் பண்ணிட்டு இருக்கேன் சார். வீக்லி ஒன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணோம். பிஸ்னஸ் ஓகே டெவலப்மெண்ட்டுக்கோசரம் ப்ராட்காஸ்ட் பண்ணோம். டியூஸ்டேஸில் ஆனால் வந்து ரிசப்ஷனு, அதுக்கப்புறம் வெனஸ்டே ஆனால் வந்து இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட், தேர்ஸ்டே மார்க்கெட்டிங், ஃப்ரைடே வந்து லேப், சாட்டர்டே ஃபார்மசிக்கு வச்சு எல்லாருக்கும் வந்து அந்த 256 மெம்பர்ஸ்ன்றது ஒரு மொத்தமாக ஒரு 10 to 15 ப்ராட்காஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதை பார்த்துட்டு எங்களுக்கு ஹோம் டெலிவரிக்கும் வராங்க. ஓகே லேப் கலெக்ஷன் ஃப்ரீ லேப் கலெக்ஷன்றதுனால ஹோம் லேப் கலெக்ஷனும் பண்ணுறோம். ஃபார்மசியில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் என்ன முடியாதவங்களுக்கு இருக்கவங்களுக்கு மெடிசின்ஸ் சப்ளை பண்ணுறதுக்கும் ஹோம் டெலிவரியில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ ஜீவன் ஹாஸ்பிட்டலோட டியூட்டி டாக்டராக இருக்கீங்க. ஆமாங்க சார். ஸோ டியூட்டி டாக்டர்ஸாக இருக்கவங்க எல்லா பேஷண்ட்ஸையும் வந்து அட்டன் பண்ணணும், அவங்களுக்கான ஒரு இடம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எல்லா பேஷண்ட்ஸும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சர்க்குலர் வருவீங்க சார்? ஒரு நாளைக்கு எப்படியும் நைட் ஷிஃப்ட் தான் நான் பார்க்குறேன் நான். ஓகே எப்படியும் 20 to 30 பேஷண்ட்ஸ் பக்கமாக வந்துடுவாங்க நைட்டில். ஓகே மோஸ்ட்டாக எல்லாருமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே நம்ம பெஸ்ட்டு கேர் கொடுத்துட்டு கம்பெனி பேஷண்ட்ஸ் மோஸ்ட்டாக நைட்டில் வருவாங்க. ஓகே மோஸ்ட்டாக இந்த இன்ஜுரிஸு அந்த மாதிரி கட் இன்ஜுரிஸ்லாம் நைட்டில் தான் வரும். ஓகே அதனால் அதெல்லாம் மட்டும் டீல் பண்ணும். அதெல்லாம் மட்டும் டீல் பண்ணுறீங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்போது டியூட்டி டாக்டர்ஸ்க்கு அவங்களோட கடமையாக வந்து என்ன சார் இருக்குது? ஸோ அடிப்படை கடமையாக என்ன இருக்குது? ஸோ அது ஜீவன் ஹாஸ்பிட்டல் எந்த வகையில் தேர்ச்சி பெற்றதாக இருக்குது? இந்த நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து மோஸ்ட்டாக பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வைட்டல்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு அப்புறம் பேஷண்ட்டோட சீஃப் கம்ப்ளைண்ட் என்னன்ட்டு அதை அட்ரஸ் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான நெசசரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் ஃபர்தராக அவங்களுக்கு வேறு எதுவும் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அதை அட்வைஸ் பண்ணிட்டு இல்லை ஃபர்தர் ரீஹபிலிட்டேஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்குன்னா அந்த மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இது பண்ணுறது. ஓகேங்க சார். ஆக்சுவலாக இஆரில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஜிபி இஆரில். ஸோ எங்களோட ரோல் என்னென்னா எனி எமர்ஜென்சிஸ் எனி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஸோ அது மாதிரி அடிபட்டு வர பேஷண்ட்ஸ் ட்ராமா பேஷண்ட்ஸ் இல்லை சில பேர்த்துக்கு சுகர் ரொம்ப அதிகமாகி வராங்க, இல்லை லோவாகி வராங்க, இல்லை பிபி அதிகமாகி வராங்க, இல்லை ஒரு கார்டியாக் எமர்ஜென்சிஸோட வராங்க. ஸோ உடம்புல இருக்க எல்லா எமர்ஜென்சிஸோட வரவங்கள நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு முதல்ல உயிர் காக்கிற மருந்து எல்லாமே கொடுத்து அவங்கள முதல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணி தென் அவங்கள வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, அது மூலியமாக ட்ரீட் பண்ணுறது தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே சார். சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாமே ட்ரீட் ஓகே சார். ஸோ ஜீவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஜீவன் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வேர்டில் இருக்கீங்களே, ஸோ எமர்ஜென்சியில் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸோட ஜீவன் ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளோ குவாலிஃபைடாக, அதுக்கப்புறம் வந்து என்ன புதுமையாக இருக்கும் சார் இங்கே? ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் இப்போ என்ன எங்களோட மோட்டிவாக இருக்குன்னா வி ஷுட் ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் த பேஷண்ட். அவங்க உயிர் போகிற நிலமையில வந்தாலும் கூட அவங்க உயிரை எப்படி காப்பாற்றணுங்கிறத வரையும் பண்ணி ஐசி ஃபெசிலிட்டிஸோட ப்ளஸ் வந்து டாக்டர் டீம்ஸோட பண்ணிகிட்டு இருக்கோம். தட்ஸ் ஹவ் வி
different from others. ஓகே சார். ஸோ நான் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வார்டில் இருக்க நான் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணும்போது விசிட் பண்ணல, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது எமர்ஜென்சி வார்டிலேருந்து நார்மல் வார்டுக்கு மாறுறதுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டுருக்கும். ஸோ ஜீவன் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல வந்து எப்படி குவாலிஃபைடாக வந்து ஸோ இட் டேக்ஸ் டைம் தான். ஃபஸ்ட்டு நம்ம பேஷண்ட்டோட ஸ்டெபிலைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். அவங்க நல்லா வார்டில் போய் சாதாரணமாக இருக்க முடியுது, நம்மளா மாதிரி எந்த சப்போர்ட் இல்லாமல் மூச்சு விட முடியுது, நம்மளால மாதிரி நடக்க முடியுது, அது மாதிரி இருக்க பேஷண்ட்ஸுக்கு மட்டும் ஷிஃப்ட் பண்ணுவோம். அது வரையும் எமர்ஜென்சியில் வச்சு நாங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புவோம். அது எங்கள் ப்ராசஸ் வந்து குயிக்காக தான் இருக்கும். ஓகே சார். தேங்க்யூ. லிவ்லாங் என்ன பண்ணுது? ஸோ எதனால ஜீவன் ஹாஸ்பிட்டல் கூடயும் பல்ஸ்கியூ கூடயும் டைஅப்பில் இருக்காங்க? ஓகே. ஸோ லிவ்லாங்ன்ற கம்பெனி வந்து ஓபிடி அண்ட் வெல்னஸ் சர்வீசஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நாங்கள் வந்து பல்ஸ்கியூ அண்ட் ஜீவன் ஹாஸ்பிட்டலோட டைப் எதுக்கு இருக்கோம்னா தே ஆர் தி ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ நம்மளும் தட் இஸ் லிவ்லாங்கும் ஜீவனும் சேர்ந்து எப்படி ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் ஹெல்த் கேர் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஓபிடி சர்வீசஸ் அண்ட் வெல்னஸ் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு கஸ்டமர்ஸ்க்கு பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து ஒரு மலிவான விலையில அண்ட் வி ஆர் மேக்கிங் ஷுர் தட் இதில் வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும் ஒன்று சொன்ன மாதிரி. ரெண்டாவது வந்து ஆக்சசபிலிட்டியாக இருக்கு ஓகே. அண்ட் ஈஸி ஆக்சஸ் இந்த சென்சர் ஆக்சபிலிட்டி வந்து ஜீவன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால ப்ராக்சிமிட்டியில் ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் வரைக்கும் வேறு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை அண்ட் தே ஹேவ் த குட் லேப்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஓகே. ஸோ இது வந்து விச் வில் ஃபெசிலிட்டேட் வி வில் டேக் தேர் ஃபெசிலிட்டி அண்ட் ப்ரொமோட் இட் அக்ராஸ். ஓகே. ஸோ ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று கஸ்டமருக்கு வந்து நாங்கள் கொடுக்குற ஆப்பும் வெப்சைட்லேயும் இருக்கிறதுல வந்து தே வில் பி ஏபிள் டு யூட்டிலைஸ் இட். அவங்க வீட்டிலேருந்தே அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், என்ன பிளானோ என்ன இன்சூரன்ஸ் எல்லாமே அதை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஜீவன் வில் பி தேர் டு ஹெல்ப் தம். ஓகே. ரைட். இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பல்சக் இன்சூரன்ஸ் வில் ஹெல்ப் அஸ் டு கிரியேட் த ப்ராடக்ட். என்ன இன்சூரன்ஸ் வேணுமோ தே வில் டாக் டு த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் கெட் த ப்ராடக்ட்ஸ் ஃபார் தம். இதுதான் ஓவரால் ஐடியா ஆஃப் இட். ஸோ வி கிரியேட் கஸ்டமைஸ் ப்ராடக்ட். என்ன இது வந்து வெவ்வேறு ஏஜ் குரூப்பில் வரும். ஸோ 18 to 50 இருக்கும், 50+ இருக்கும், 60+ இருக்கும், அந்த மாதிரி. ஸோ ஃபார் ஸ்டார்டிங் இனிஷியேஷன் வி ஹவ் ஸ்டார்டட் வித் ஜீவன் ரிகார்டோட ஒரு பிளான். ஓகே. ரிகார்டுன்றது என்னன்னா 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதில் என்னன்னா ப்ரிவென்டிவா எப்படி இது பண்ண முடியும். ஸோ எப்போதுமே ஒரு எமர்ஜென்சி வரும்போது தான் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. அண்ட் ஜென்ரலாக வந்து ஹெல்த் செக்அப்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி பிளான்ல வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக பண்ணும்போது ஆஸ் அ பேக்கேஜாக கொடுக்கும்போது ஒரு டாக்டர் கன்சல்டேஷன், ஒரு ஆம்புலன்ட்ரி சர்வீசஸ், ஒரு ஹெல்த் செக்அப், வெவ்வேறு SOS சர்வீஸ், இது மாதிரி நிறைய கொடுக்கும்போது அவங்க மச் மோர் அஃபோர்டபுளாக இருக்கனால பீப்புள் வில் ஸ்டார்ட் பையிங் இட் அண்ட் யூட்டிலைஸும் பண்ணுவாங்க. நம்ம தான் பே பண்ணி வாங்கியிருக்கோமே, ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ எங்களோட டேட்டா எப்படின்னா நிறைய வயசானவங்க வந்து கீழே விழுந்து அடிபட்டுறதுனால தே ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் க்ரானிக் கண்டிஷன்ல இருக்காங்க. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு அது SOS சர்வீஸ் அண்ட் ஆம்புலேட்டரி சர்வீஸ். ஓகே. ஸோ அது வந்து நாங்கள் ஜீவன் மூலமா அதை ஃபெசிலிட்டேட்டும் பண்றோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்றனால ஆஸ் அ ஹோல் 60+ இருந்தாலும் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் வி ஆர் ஏபிள் டு ப்ரொவைட் தம் வித் அ ப்ராடக்ட். ஓகே. ஸோ ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது எப்படின்னா ஒரு 24 hours அப்ராக்சிமேட்லி அவங்க அட்மிட் ஆனாதான் அதை யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் அ லாங் காஸ்ட். தட் இஸ் வேர் பல்ஸ்கியூ வில் ஹெல்ப் தம் டு கிவ் அ ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். ஓகே. ஓகேவா? அதே இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் போகிறோம், இல்லை ஒரு லெட்ஸ் சே ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணுறோம், ஒரு மெடிசன் வாங்குறோம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகாது. ஓகே. ஸோ அந்த பாட்டை கேமெட் கவர் பண்ணுறதுக்கு தான் லிவ் லாங் வரும். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ சார். ஜீவன் ஹாஸ்பிட்டல்ல நீங்க எந்த வகையான டாக்டரா இருக்கீங்க? நான் வந்து குழந்தை மருத்துவராக இருக்கேன், பீடியாட்ரிஷனாக இருக்கேன். ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸாக இப்போ வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். சார் குழந்தை மருத்துவராக இருக்கும் போது ரொம்ப கேர் வேணும். ஸோ மக்கள் வந்து அவங்களோட குழந்தைங்களை வந்து உங்ககிட்ட கேர் பண்ண கொடுக்கணும்னா என்ன ஸ்பெஷலிஸ்டாக வந்து ஜீவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கு? ஸோ உங்களோட தனித்திறமையாக என்ன இருக்கு சார்? ஜீவன் ஹாஸ்பிட்டலில் நம்ம 24/7 பீடியாட்ரிக் பேக்கப் கொடுக்குறோம். ஓகே. அங்கே மஹிந்திரா சிட்டிங்கிறதுனால உள்ளே இருக்கிற நிறைய கேட்டட் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. எல்லாமே வந்து ஐடி பீப்புள் அண்ட் கப்புள் வந்து ஒர்க்கிங் கப்புளாக இருக்கிறதுனால ஓகே. கொஞ்சம் அப்ரென்சிவ்னஸ் எப்பயுமே கொஞ்சம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க்கிங்காக இருப்பாங்க, கேர்டேக்கர் யாராவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டில் குழந்தை வந்து உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம் அதெல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ வி ஆர் கவரிங் 24/7 ஒரு பேக்கப் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது தே ப்ரிஃபர் கம்மிங் ஹியர் அண்ட் ஆக்சசபிளாக இருக்கும். இன்னொன்று ஏன்னா உள்ளே வேறு எந்த ஹாஸ்பிட்டல் இல்லை, நம்ம தான் இருக்கோங்கிறதுனால இட் இஸ் ஈஸிலி ஆக்சசபிள் ஃபார் தெம் அண்ட் ரெஸ்பான்ஸும் வந்து இமீடியட்டாக இருக்கிறதுனால ஐ ஃபீல் தேர் ஆல் ஹாப்பி அபவுட் த சர்வீசஸ் ப்ரொவைடட் ஹியர். ஓகே. அண்ட் நானும் உள்ளே ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால எனக்கும் அது ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கெல்லாம். ஓகே சார். ஸோ ஃபார் வி ஹவ் ஹேட் குட் ஃபீட்பேக்ஸ் அபவுட் அவர் ஹாஸ்பிட்டல் ஓகே. பீடியாட்ரிக் கேர். ஸோ ஹாஸ்பிட்டலை தாண்டி வந்து ப்ரிகாஷனலாக வந்து குழந்தை வச்சிருக்கவங்கலாம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா ஒரு 3 டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க?
ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணணும். இப்போ ஓகே. நிறைய அகைன் வந்து சேம் ப்ராப்ளம் தான். 2 பேருமே ஒர்க்கிங்கிறதுனால குழந்தைய ஆக்குபை பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி ஆயிடுது. ஓகே. அது ஒன்று. 2வது ரொம்ப முக்கியம் வந்து டயட் அண்ட் நியூட்ரிஷன். அது கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச காமனாக தெரிஞ்ச ஒரு நாலேஜை வச்சு ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கு தரணும். ஓகே. 3வது வந்து ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. குழந்தைங்க வெளியே போய் டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஓடி ஆடி விளையாடணும். ஓகே. இந்த 3 பேசிக்கலாக பார்த்துக்கிட்டாலே மற்றபடி வந்து they'll grow to be a good adult. ஓகே சார். தேங்க்யூ. Thank you, sir. I am Dr. Lavanya. I am a gynecologist and I am associated with Jeevan Hospital for the past 10 years actually. So when it started as a small clinic till now to a big hospital with all facilities, we have come to this way. நீங்க எந்த இதுல ஸ்பெஷலிஸ்ட்? I am a gynecologist. Gynecologist meaning it is concerned with delivery as well as concerned with women problems associated with uterus, ovaries, everything. Okay, as well as an infertility specialist. டாக்டர் செந்தில்குமார் ஆர்த்தோவில் ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபீடிஷியன். ஓகே சார். ஸோ ஆர்த்தோ பேர்டிஷன் அப்படின்னு பேர்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜீவன் ஹாஸ்பிட்டல் இந்த ஒரு இதுல வந்து எந்த அளவுக்கு குவாலிஃபையா இருக்கு மற்ற ஹாஸ்பிட்டல்ஸோட? ஆர்த்தோனா தேட்டர் மஸ்ட்டு சார். தேட்டர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டான தேட்டர் இருக்கணும். ஓகே. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஓகே. போஸ்ட் ஆஃபீஸ் கேரும் மஸ்ட்டு நமக்கு. ஓகே. தேட்டர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தேட்டர் இன் நம்ம செங்கல்பட்டு பொறுத்தளவு. எனக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் ப்ராக்டிஸு. அங்கே பல ஹாஸ்பிட்டல் இருந்தால் கூட இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எனக்கு பிடிச்சிருந்ததுனால எல்லா கேஸுமே நம்ம இங்கே தான் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். எல்லா மேஜர் கேஸுமே பண்ணுறோங்க. அந்தளவுக்கு எல்லா வசதியும் இருக்குது. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், ஐசியூ செட்டப்பு, ஸ்டாஃப்ஸோட கோஆப்ரேஷன், டியூட்டி டாக்டர்ஸோட கோஆப்ரேஷன் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களை மாதிரி ஹாஸ்பிட்டல் எங்களால் நல்லானாலும் ஹாஸ்பிட்டல்னாலும் நாங்களும் நல்லா இருக்கணும். ஓகே. எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். என்னுடைய ஜென்ரல் ப்ராக்டிஸு ப்ளஸ் ஆர்த்தோபீடியா ப்ராக்டிஸ் எல்லாமே செங்கல்பட்டுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் சாலவாக்கன்ற வில்லேஜில் 35 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெல் செட்டில் ப்ராக்டிஸ் எனக்கு. ஓகே. என்னுடைய சர்ஜரி எல்லாமே நம்ம செங்கல்பட்டும் இல்லை பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஜீவன் ஹாஸ்பிட்டல் நான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஜீவன் ஹாஸ்பிட்டல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லா இடத்துல செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம், உத்தரமேரூர், வந்தவாசி, எல்லா மதுராந்தகம் இந்த சரௌண்டிங் தாலுக்கு எல்லா இடத்துலேருந்தே எனக்கு ப்ராக்டிஸ் பேஷண்ட்ஸு இன்புட் இருக்குது. ஓகே. அதை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணி ப்ராக்டிஸில் சார் இது வரைக்கும் எவ்வளோ கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க சார்? நான் 35 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜென்ரல் சர்ஜரி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 4000 கேசஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. ஆர்த்தோ கேஸ் ஒரு 1000 கேஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. இன்னொன்று சொல்ல வந்தேன்னா சர்வீஸில் கவர்மெண்ட் சர்வீஸில் என்எஸ்வியில் நான் தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1. ஓகே. நம்பர் 1 மேல் ஸ்டெரிலைசேஷனில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஃபார் தி பாஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கேன். ஒவ்வொரு இயரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு ஸ்டேட் அவார்டு கொடுத்துட்டு இருக்கு. ஓகே. Male sterilization. Okay. I am Dr. Sivan Kumar. I am a gynecologist. I have been attached with the GH previously, and after retirement, I am practicing in Chengalpet for past 35 years. Okay, sir. So I am attached with JSP from the day of the beginning of the hospital itself. Okay. So whenever a patient prefers JSP hospital, I always promote. And after it is taken over by I send the general cases also. Okay. I see general cases also, and I wish all the best for the hospital. Thank you. I am Dr. Shankar Lingam, general surgeon, laparoscopic surgeon. I am practicing for the past 20 years. I have been associated with JSP and Jeevan. Jeevan Hospital known for its nice ambience. Okay. For the inpatients and also good modular theatre. Okay. Surgeon likes to operate in a well modular theatre. It's very, very nice theatre actually. Okay. Then most of the service will be with the JSP. The credit goes to our mentors like Jayakumar sir and Selvakanvi sir. Okay, so thank you. I am Dr. Ravi Kumar, anesthetist for the past 26 years in government hospital. I am attached with the Jeevan Hospital from the starting. ஸோ ஜீவன் ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஹாஸ்பிட்டல். அட்மாஸ்பியர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல். அண்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு கார் பார்க்கிங் கூட விடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த வகையில் பார்த்தா எங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு ஈஸி அப்ரோச் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் அது.
அண்ட் த டியூட்டி டாக்டர்ஸு, ஸ்டாஃப் நர்சஸ், லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் தி ப்ராப்பரா ஆஸ் அன் அனஸ்தெடிஸ்ட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேனோ அதை கரெக்டான டைமுக்கு சொல்லிடுவாங்க. ரெடி ரெடியா Myself, Dr. Monisha. I'm a maxillofacial surgeon. I deal with facial cosmetics, trichology, and trauma care 24/7. I'm associated with Jeevan and JSP Hospital. Jeevan பற்றி சொல்லணும்னா 24/7 எந்த டைம் போனாலும் நர்சஸாக இருக்கட்டும் அண்ட் லேப் சர்வீசஸ் அதர் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் சார் சீனியர் என்னோட சார் சொன்னாங்க மாடுலர் தியேட்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளான தியேட்டர் இருக்கும். ஸோ எனி டைம் எனி கேஷுவாலிட்டிஸ் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ரூரல் மஹிந்திரா சிட்டி சுற்றி இருக்க அந்த ரூரல் பிளேசஸ் வந்து மெயினாக வந்து அவங்க அந்த 0 பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி செங்கல்பட்டோ இல்லை தாம்பரம் அப்படி தான் வந்து ஒரு ட்ராமா சென்டர் வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. வி ஹேவ் ஆல் சர்வீசஸ் ஹியர். எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ், நியூரோ, இந்த ட்ராமா கேர் எல்லாருமே 24/7 ஆன் கால்லையாச்சும் வில் பி அவைலபிள். ஓகே ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து 24/7 இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கும் ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கும். பேஷண்ட்க்கும் வந்து அந்த ஸ்டேலேருந்து பார்த்துக்கிற கேர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் வி ஆர் டூயிங் காஸ்மெட்டிக்ஸ் ஆல்சோ. எதனால்னா பேஷண்ட் ஹேஸ் டு கோஸ் டு சென்னை, பட் வி ஹேவ் ஆல் கைண்ட் ஆஃப் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் இங்கேயே பண்ணுறோம் எல்லாமே, இன்க்ளூடிங் போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஃபேஷியல் காஸ்மெட்டிக், ஃபேஷியல் டிஃபார்மிட்டிஸு அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் அலாங் வித் நியூராலஜிக்கல் இஷ்யூஸு, hair transplant எல்லாமே we are doing here. And we have a wonderful anesthetist also with us, very experienced, more than 25 years experience anesthetist we have here. So I'm very happy to be with Jeevan Hospital.